வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. யார் இந்த மகிமை ராஜா? வாசல்களே உங்கள் தலையை உயர்த்தி, அனாதி கதவுகளை உயர்வுகள். யார் இந்த மகிமை ராஜா? நீ மகிமை ராஜா அல்லப்பா. 50 ஆண்டுகள் இந்த திருச்சபையில் அநேக திருமணங்கள், அநேக பிறந்தநாள் வைபவங்கள், அநேகருடைய வாழ்வை முடித்து சென்டா பண்ணிருக்கா. எத்தனையோ பேருக்கு புதிய வாழ்வை தந்திருக்கீங்க. இந்த பகுதியில் போற மக்கள் திரும்பி பார்த்து உங்களை நோக்கி பார்த்துட்டு போறப்போ அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்திருக்கீங்க, படிக்கக்கூடிய ஞானத்தை தந்திருக்கீங்க, உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை தந்திருக்கீங்க. தகப்பனே, உங்களுடைய கிரேவ மெர்சிஃபுல் லார்ட் தகப்பனே, கிரேஸ்ஃபுல் லார்ட் இங்கே இருந்திருக்கீங்க. நன்றி 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 தகப்பனே. ஒரு விசை கூட இந்த 50வது ஆண்டு தகப்பனே, உங்களுடைய கிருபையின்படி இறங்கும் தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தின்படி எங்களுக்கு உத்தரவு அருளி செய்யும் தகப்பனே. இந்த ஆண்டு அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் தெலுங்கு பாம்பிஸ் திருச்சபை அனந்தநாயகி நகர் மூலம் அநேக மக்களுக்கு விடுதலை தகப்பனே. திருச்சபை தலைவருக்காக, திருச்சபை செயலர், பொருளாளர், ஆட்சி மன்ற குழுவிற்காக, விசேஷமாய் திருச்சபை வெளிநடத்துகிற போதகர் குடும்பங்களுக்காக, திருச்சபை மூத்த மக்களுக்காக ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. பிரசனம் வரட்டும் தகப்பனே. இதோ இந்த 50 ஆண்டை முடித்த 51வது ஆண்டுல தாவீதுடைய பாதத்தில் கெஞ்சி தவித்த பொழுது ஒரு விடுதலை கொடுத்தீங்க தகப்பனே. அந்த நாட்டான் தீர்க்க போய் உனக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி அநேக மக்களுக்கு விடுதலை, அந்நாளுக்கு கிடைத்த விடுதலை தகப்பனே. 18 வருடம் முடமான ஒரு பெண்ணுக்கு கிடைத்த விடுதலை நீங்க இந்த திருச்சபை மூலம் கொடுக்க போறீங்க. நன்றி 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 தகப்பனே. நேற்று இன்று நாளை நடக்கிற கூட்டங்களோட வல்லமை இறங்கட்டும். இயற்கை கட்டுப்பாட்டுகளை தாங்க. நீங்க பிரசனமாங்கப்பா, நீங்க வாங்க. இந்த திருச்சபை மீண்டுமா இந்த 50வது ஆண்டுல நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் கிரியைகள் நாமத்தினால் நாங்கள் பிரதிஷ்டை பண்றோம். நீங்க பிரசனாயி ஆசீர்வதிங்க. வாங்க வாங்க. பரிசுத்தாத்ம நாமம் பெறட்டும். బహుకరించిన ఈ రాయిని యేసు క్రీస్తు నామములో ప్రతిష్ఠిస్తున్నాం తండ్రి. நாங்கள் நடந்து வந்த பாதையை திரும்பி வைக்கணும். மெய்யாகவே மெய்யாகவே தேவன் கோவில் வாசம் பண்ணுவாரோ. வானாதி வானங்களை கொள்ளாதே, நாங்கள் கட்டின ஆலயம் மாத்திரம் என்று சாலமோன் ராஜா சொல்லியிருக்காங்கப்பா. முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமையா இருந்தது நிகழ்மையா சொல்லியிருக்காங்கப்பா. இந்த ஆலயத்தின் மகிமையின் தொங்கலால் உங்களுடைய ஆடைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குப்பா. உங்களுடைய மகிமையை அநேக கண்டுகொள்ள கிருபை செய்யப்பா. இந்த 51வது ஆண்டுகளுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதமான அநேகருக்கு ஒரு அற்புதங்கள் அடையாளம் கிடைக்கிற ஆண்டாய் நீங்க மாற்றி தரப்போற தயவுக்காக உங்களுடைய பிரசனை எங்களோடு இருக்கட்டும். விசேஷமாக திருச்சபையின் போதகர் குடும்பங்களுக்காக, அருமையான பிரசித்தி எலியா ஐயாக்காக, மற்றும் அவரோடு இணைந்து பணி செய்யும் வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, அசோசியேட் செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி சேர்மன், சர்ச் மெம்பர்ஸ் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பு இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பெரிய பிரசங்கியார் சார்லஸ் ஸ்பர்ஜன், நம்பர் 1 பெரிய பிரசங்கியார் சார்லஸ் ஸ்பர்ஜன். ஜிஎல் மூடி, பில்லி கிரஹாம், சார்லஸ் ஸ்பர்ஜன், ஸ்மித், இன்றைய நிலைமையில் பால் யாங்கிஷோ, ஏஜி மோகனையா, இவங்கெல்லாம் பெரிய ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிறவர்கள். அந்த சார்லஸ் ஸ்பர்ஜன் ஒரு நாள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமான கூட்டம், மக்கள் வெள்ளம், சர்ச்சில் கூட்டம், ரொம்ப கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியில் அந்த பகுதியில் ஒரு குடியாரன் கையில் ஒயின் பாட்டிலோடு வர்றான். ஏன்னா அந்த மக்கள் இப்படி ஒரு கூட்டம். அன்றைக்கி ஒயின் ஷாப்பில் பட்டினப்பாக்கம் ஷீஷோர் போனீங்கன்னா அங்கே ஒயின் ஷாப்பில் மெட்ராஸில் பெரிய கூட்டம். வால்டைஸில் போனால் 1 கிலோமீட்டர் லைன் நிற்கி ஒயின் ஷாப்பில். இந்த பக்கம் கொருக்குப்பேட்டையில் முனைக்கு போனால் ஒயின் ஷாப்பில் அவ்வளோ கூட்டம். அப்போ அங்கே தான் கூட்டம் இருக்குது. சினிமா தேட்டரில் கூட கூட்டம் குறைஞ்சிட்டு இருக்கும், ஒயின் ஷாப்பில் தான் கூட்டம் அதிகம். அங்கே ஒரு பாட்டில் வாங்கிட்டு நல்லா குடிச்சிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு என்ன தான் சொல்கிறாரு, என்ன இவ்வளோ ஒரு கூட்டம்னா அவருக்கு ஒரு மனசு, அந்த குடிகார தம்பி அண்ணனுக்கு ஒரு மனசில் என்ன வந்தது. பால்கனியில் மக்கள் உள்ளே போக முடியாது, சைடு படி வழியாக பால்கனியில் ஒரு ஓரமாக போய் அந்த பால்கனியை கம்பியை பிடிச்சிட்டு என்ன தான் இந்த பாச சொல்கிறாரு,
என்ன இவர் கதை விடுறாரு, என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்டிருக்கா உட்காந்துருந்தேன். அப்போ அவருடைய மெசேஜில் ஒரு மனிதன் ஒயின் பாட்டிலோடு உள்ளே வந்திருக்க, நீ ஆண்டவரை தேடு, உனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஒயின் பாட்டில் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிருக்காரு, இவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் சர்ச்சில் சொல்கிறார், நீ கடவுள்கிட்ட வா, கடவுள் உனக்கு விடுதலை தருவார். அலெக்சாண்டரை பற்றி சொல்கிறப்போ ரொம்ப ஜெனியன். அலெக்சாண்டர் ரொம்ப நல்ல மனிதர். இந்தியாவுக்குள்ளே வந்து சந்திரகுப்தருங்க ஒரு மனிதனை பார்க்குறாரு. சந்திரகுப்தர் ஒரு மனிதனை பார்த்தோன்னே அவர் மூலம் உலகத்தில் இருக்க கெட்ட பழக்கங்கள் அத்தனையும் அலெக்சாண்டருக்குள்ளே வந்துருச்சான். அலெக்சாண்டருக்குள்ளே அந்த கெட்ட பழக்கம் வந்ததால் அதுக்கப்புறம் அவரால் உலகத்தை ஜெயிக்க முடியல. கிரேக்க பேரரசு உலகத்தை ஆண்டுச்சு, அலெக்சாண்டர் ஜெயிக்க முடியல. அதோடு திரும்பி போனவர் செத்து போனார். ஏன்னா உடம்புல அத்தனை பாட்டுகளும் கெட்டு போச்சான். குடி, கஞ்சா, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், அந்த போதை ஊஸ்தி, போதை வஸ்துகள், இதெல்லாம் மனிதனை அழித்து கொண்டிருக்கு. நீ இப்போ மரணத்தை சந்திக்க போகிற, பாட்டில் தூக்கி போட்டு ஆண்டவரை நோக்கி திரும்பி போனாராம் சார்லஸ் ஸ்பிர்ஜன். அந்த மெசேஜை கேட்டோன்னே போதை இறங்கிடுச்சான். மண்டைக்கு போன போதையும் இறங்கிட்டு பாட்டிலையும் தூக்கி போட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டாராம். தகப்பன்னு எனக்கு விடுதலை கொடுங்க. அதுதான் இன்னைக்கு லூக்கா 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன்னு சொல்கிறார். என் குடும்பத்தில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு வியாதி, எனக்கு துன்பம், மரணப்படுக்கை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமை, எனக்கு என் கணவருக்கு நல்ல உறவு இல்லை, எனக்கு என் மகளுக்கும் மருமகனுக்கும் நல்ல உணர்வு இல்லை, வேதனை துன்பங்கள் மத்தியில் இருக்கிறேன், எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த தூயனுடைய மகிமை நம்மோடு வந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.